வணக்கம், வாழ்க வளமுடன். வாங்க இன்றைக்கி என்ன செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபுட் மாம் கிச்சன். வாங்க இன்றைக்கி கேழ்வரகும் கம்பும் சேர்ந்த கொழுக்கட்டை தான் செய்ய போகிறோம். அந்த கேழ்வரகும் கம்பும் சேர்ந்து நான் வாஷ் பண்ணி காய வச்சு அரைச்சி வச்சுருக்கேன் வீட்டிலையே. அந்த மாவு 2 காந்த மாவு. இது 3 அழாக்கு, இந்த குட்டி அழாக்கில் 3 அழாக்கு, அழாக்கால் 1.5 அழாக்கு, பெரிய அழாக்கில் 1.5 அழாக்கில் 1.5, இந்த சின்ன அழாக்கில் 3 போட்டிருக்கேன். அதில் அதே மாதிரி வெல்லம் பார்த்திங்கன்னா அதில் 1.5, இந்த அழாக்கால் 1.5 அழாக்கு வெல்லம். இது 3 அழாக்கு மாவு, 1.5 அழாக்கு வெல்லம், ஒரு 3 ஏலக்காய், 1 கப்பு தேங்காய். தேங்காய் 1 கப் அளவு இருக்குது. இதை சின்னதாக கட் பண்ணி பூ மாதிரி ஓட்டி அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது ஓட்டும் போது நம்ம 3 ஏலக்காவும் இந்த தேங்காயோடய சேர்த்து ஓட்டிக்கலாம் அப்படியே மிக்ஸியில். இப்போ வெல்லம் போட்டுட்டோம். இதில் ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம். ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி விட்டுக்கிறேன். கொஞ்சம் கரைஞ்ச உடனே நம்ம அதில் ஃபில்டர் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்க வேண்டாம். இந்த வெல்லம் கரைஞ்ச உடனே இந்த கம்பு கேழ்வரகு மாவில் ஃபில்டர் பண்ணி பிசைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஏலக்காயும் இந்த தேங்காயும் போட்டு நல்லா ஓட்டியாச்சுங்க. இது அந்த மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அதை வதக்கிட்டு போடணும். நம்ம இப்பயே உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்கிறதால அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவில் நம்ம பூவாக ஓட்டின தேங்காவை அதிலே போட்டுக்கலாம். நம்ம வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துன்னு வச்சுங்க, நெய் போட்டு கொஞ்சம் வறுத்து வதக்கிட்டு அப்படியே செய்யலாம். இது நம்ம உடனே காலி பண்ணிவிடுவோம், அதனால் அப்படியே டைரெக்டாக போட்டுக்கலாம். இதில் வெல்லமும் கொதிச்சுட்ருக்கு. வெல்லம் கரைஞ்சா போதும், ரொம்ப கொதித்து பாகு வரணும்னு தேவையில்லை. அந்த கட்டிலாம் கரைஞ்சா போதும். அதே மாதிரி ஒரு சிட்டிகை உப்பு, எப்போயுமே நம்ம ஸ்வீட் பண்ணோம்னா இல்லை ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறது நல்லது. ஒரு சிட்டிகை உப்பு போட்டுட்டோம்ல, அப்போ தான் சுவையை தூக்கி கொடுக்கும். அதுக்காக ஒரு சிட்டிகை உப்பு. இப்போ பார்த்திங்கன்னா வெல்லம் கரைஞ்சிருச்சு. நம்ம அதை வடிகட்டிப்போம், மண் இல்லாமல் வடிகட்டிப்போம். தண்ணி பார்த்துக்கிட்டு சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி ஆயிடுச்சுன்னா அப்புறம் கொழுக்கட்டை பிடிக்க வராதில்லை. அதனால் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கொழுக்கட்டை. நம்ம கரைச்ச வெள்ளத்தில் கொஞ்சம் மீந்துருச்சு, ஏன்னா இதில் கரெக்டாக இருக்குது தண்ணி. இதுக்கு மேலே தண்ணி ஊற்றினா ரொம்ப குழம்பு போய்ட்டு நிறுத்திட்டேன். நான் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு நிறுத்தி வச்சுருக்கேன். 1 டம்ளர் தண்ணி ஊற்றணும், இல்லை 1/4 டம்ளர் மீந்துருச்சு. இப்போ இதில் தேங்காயும் போட்டிருக்கோம், ஏலக்காயும் போட்டிருக்கோம். சுக்குப்பொடி இந்த உடனே நம்ம போட்டுக்கலாம். ஆனால் சுக்குப்பொடி இல்லை. சரி, இதில் நம்ம இப்போ உருண்டையாக நெய் போட்டதால் நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்ம உருண்டையாக பிடிக்கலாம், கொழுக்கட்டை மாதிரி பிடிச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். கொழுக்கட்டையாகவும் பிடிச்சிக்கலாம், உருண்டை ஷேப்லேயும் பிடிச்சிக்கலாம், நம்ம இஷ்டம்தான். ஆனால் உடம்புக்கு அவ்வளோ ஹெல்த்து. இது கம்பு கேழ்வரகு 2 சேர்ந்து இருக்குது. வெறும் கேழ்வரகு இல்லை, கம்பு கேழ்வரகு 2 சேர்ந்து கழுவி போட்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. பசங்க ஒரு 2 சாப்பிட்டா கூட ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இருக்கிற பசங்களாம் அந்த கலரை பார்த்துட்டு சாப்பிட மாட்டேங்கிறீங்க. இதுங்கெல்லாம் மாடர்ன் ஃபுட்டு சாப்பிட்றாங்களோ வச்சு கேழ்வரகு கம்பெல்லாம் சாப்பிட மாட்டுறாங்க. எல்லாம் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்து. இடுப்பு வலி, கால் வலிலாம் வராது. நிறைய புக்ஸ் தூக்கிட்டு போகிறாங்க பசங்கள்லாம். இந்த உளுத்தங்களி, இந்த கம்மங்களி, இந்த கொழுக்கட்டை, இந்த மாதிரிலாம் சாப்பிட்றது ரொம்ப நல்லது. பசங்களுக்கு இது மாதிரி பழக்கப்படுங்க. சாப்பிட தான் மாட்டேன்னுவாங்க, ஒரு கம்பல் பண்ணி ஒரு 2ஆவது சாப்பிட வைக்கணும். நம்ம ஹெல்த்தியான ஒரு கம்பு கேழ்வரகு கலந்த கொழுக்கட்டைங்க. அதே மாதிரி கார கொழுக்கட்டைக்கும் 3 அழாக்கு, அந்த குட்டி அழாக்கில் எடுத்து வச்சுருக்காங்க கம்பு கேழ்வரகு மாவு. இல்லை 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுப்போம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இல்லை இதில் உப்பு, சால்ட்டு, இது கார கொழுக்கட்டை, அதனால் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் தூக்கலாக போட்டுக்கலாம். அதில் சுவையை தூக்கி கொடுக்க ஒரு பிஞ்சு போட்டோம். இதில் டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கணும் அதிகமாக. தித்திப்பு கொழுக்கட்டை பிடிச்சி வச்சாச்சு. கார கொழுக்கட்டை பிடிச்சிடலாம். இன்றைக்கி அதே மாதிரி 3 அழாக்கு, சின்ன அழாக்கில் 3 அழாக்கு போட்டு வச்சுருக்கேன். 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். உப்பும் ஒரு பிஞ்சு போட்டிருக்கேன். இப்போ இது தாளிப்பு தாளித்து கொட்டி கிளறிடலாம்.
இதில் பார்த்தீங்கன்னா கடுகு போட்டுக்கலாம். உளுந்து ஒரு பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் உளுந்து போட்டுக்கிறேன். கடிக்கும் போது ஒரு கருக்கு முறுக்குன்னு இருக்கும். அதில் கொஞ்சம் உளுந்து போட்டுக்கிறேன். இப்போ நம்ம கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டும் போட்டாச்சு. ஸ்டவ் ஆன் பண்ணிப்போம். ஆஃப் பண்ணிட்டேன், ஹீட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்திங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு ரெண்டுமே போட்டுட்டேன். நல்லா பொரியட்டும். கடுகு போட்டு தாளிச்சிட்டோம். வெங்காயம் போட்டு தாளிச்சாச்சு. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி, கொஞ்சம் பெருங்காயம் எல்லாம் போட்டு வதக்கியாச்சு. இதில் கொஞ்சம் பொடி தேங்காய் பல் அதையும் ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு சேர்த்து பிசைஞ்சிட வேண்டியதுதான். இப்போ இதில் தேங்காய் பல்லாக ஒரு பொடி தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் நம்ம போட்டுக்கலாம். முதல்ல தித்திப்பில் நான் அப்படியே ஓட்டிட்டேன், பூ மாதிரி ஓட்டிட்டேன். இதில் பல்லாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கோம். இது அப்படியே ஒரு வதக்கிட்டு இந்த மாவில் போட்டு பிசைஞ்சிட வேண்டியதுதான். இப்போ நம்ம வதக்கிட்டோம். தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு எல்லாம் வறுத்து வதக்கி தாளித்து கொட்டியாச்சுங்க. நம்ம அதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி பிசைய வேண்டியதுதான். இது கார கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை. உடம்புக்கு ரொம்ப நல்லது. தித்திப்பு கொழுக்கட்டை முதல்ல செஞ்சிட்டோம். இப்போ இது கார கொழுக்கட்டை. சூடாக இருக்குது. கொஞ்சம் தண்ணி தெளித்து போயிடுச்சு. இதில் ஒரு ஸ்பூன் நெய்யும் விட்டுருக்கோம். நம்ம நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பும் போட்டிருக்கேன். கார கொழுக்கட்டை ரொம்ப டேஸ்டியாக எம்மியாக இருக்கும். தண்ணி தேவையான அளவு நம்ம சப்பாத்தி மாவு பதத்தில் பிசைஞ்சுக்கணும். சுட்டு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப லூஸாகவும் இருக்கக்கூடாது. பார்த்து பிசைஞ்சுக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இதே மாவுங்க அடையாகவும் தட்டலாம். கார அடை தட்டலாம், கார கொழுக்கட்டையும் செய்யலாம். ஒரே ஒரு அடை தட்டி காட்டுறேன் நான். இதில் அடையும் தட்டலாம், கொழுக்கட்டையும் செய்யலாம். அதே மாதிரி அந்த கொழுக்கட்டை செஞ்சோம், தித்திப்பு கொழுக்கட்டை செஞ்சோம் பாருங்க, அதுவும் தித்திப்பு அடையாக தட்டலாம். இதில் தித்திப்பு அடையாகவும் செய்யலாம், தித்திப்பு கொழுக்கட்டையாகவும் செய்யலாம். கொஞ்சம் ஒரு பிஞ்சு உப்பு போட்டுக்கலாம். தண்ணியும் கொஞ்சம் ஊற்றிட்டேன். நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா மாவு பிசைஞ்சிட்டு ஒரு அடையும் தட்டி காட்டணும் பாருங்கள். இதே மாதிரி ஸ்வீட்லேயும் செய்யலாம், காரத்துலேயும் செய்யலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். பசங்களுக்கு இந்த மாதிரிலாம் நம்ம மறந்து போன பழக்கத்தை பெரியவங்க செஞ்சதெல்லாம் கொண்டு வரணுங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது, நமக்கே உடம்புக்கு நல்லது. இப்போ அடைக்கு நான் ஒரு மடங்கு எடுத்து வச்சிடறேன். அப்புறமா அடை தட்டி காட்டுறேன் உங்களுக்கு. ஒரு 2 அடைக்கு தட்டி காட்டுறதுக்காக 2 அடை வச்சுக்கிறேன். இது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம எண்ணெய் தடவிப்போம். இதில் கொழுக்கட்டை செய்வோம், கார கொழுக்கட்டை. இதில் கார கொழுக்கட்டை செய்யலாம் பாருங்க. அதே மாதிரி தான், தித்திப்பு செஞ்ச மாதிரியே தான். தித்திப்பு கொழுக்கட்டை வந்துட்டு பாருங்க. அது மேலேயே இதையும் வச்சுக்கணும். மேலேயே வச்சுருவோம். வந்துட்டே இருக்கட்டும். இது வந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே அடை செஞ்சுட்டு வந்துடுவோம். மூடி வச்சாச்சு. இது வந்துட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம அடை செஞ்சுடுவோம். அடைக்கு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி எண்ணெய் எடுத்துட்டு தடவி ஊற்றலாம். தடவி விட்டுட்டோமா? இதில் பாருங்கள், இந்த மாதிரி கேழ்வரகு உருண்டை எடுத்துப்போம். ஒரு புடி உருண்டை எடுத்துகிட்டு இது வச்சு தட்டுனா அடை ரெடி ஆகிடும். இதே மாதிரி தான் தித்திப்பும் செய்யணும். ரொம்ப நல்லாயிருக்கும். உடம்புக்கு ஹெல்த்தி, டேஸ்டியாக இருக்கும். இதில் என்ன முருங்கைக்கீரை கூட போட்டு செய்யலாம். அந்த அடையில் ஸ்லோ ஃபயரில் வச்சுப்போம். இந்த அடையில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை தொட்டு செஞ்சிங்கன்னா கூட ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். முருங்கைக்கீரை போட்டு செய்வாங்க.
வேர்க்கடலை போட்டு செய்யலாம், முருங்கைக்கீரை போட்டு செய்யலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். இப்போ சுற்றி எண்ணெய் தடவிப்போம், எண்ணெய் ஊற்றிப்போம். கொஞ்சம் வேகிறதுக்கு சுற்றி இப்படி எண்ணெய் விட்டுக்கலாம். நெய் இருந்தால் கூட நெய்யில் விட்டு செய்யலாங்க. இது ஓரமாக தள்ளிட்டு இன்னொரு அடையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி இன்னொரு அடையும் அதே மாதிரி தட்டிப்போம். கையில் கொஞ்சம் எண்ணெய் தொட்டுட்டு தட்டினோம்னா ஒட்டாது. இப்படி ஓட்டை போட்டு விட்டோம்னா உள்ளே நல்லா வெந்துடும். அடை நல்லா வேக வச்சுருக்கோம்னா கேழ்வரகு கம்பு அடை சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடும். இதில் பாருங்கள், கொழுக்கட்டையும் செய்யலாம், இந்த மாதிரி அடையும் செஞ்சு சாப்பிட்லாம், அப்பம் செய்யலாம், நிறைய விதமாக செய்யலாம். இல்லை கேழ்வரகு இடியாப்பம் செய்யலாம், நிறைய செஞ்சு சாப்பிட்லாம். நம்ம வேகட்டும், பொறுமையாக வெந்தோடனே திருப்பி போகும். நல்லா வெந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இப்படி தள்ளி விட்டு நம்ம தீ போட்டு வேக வச்சு எடுக்க வேண்டியது தான். கேழ்வரகு கம்பு அடை சூப்பராக எம்மையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதுலேயும் சுற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம அந்த காலத்தில் நிலத்தில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் இதை தான் சாப்பிட்டுட்டு நல்லா ஸ்ட்ரென்த்தாக போய் வயலில் வேலை செய்வாங்க. எவ்வளோ பலம் இருக்கும் பாருங்கள் அவங்களுக்குலாம். வெயிலில் நம்மளாலாம் நிற்கவே முடியாது. அவங்கெல்லாம் வந்து அவ்வளோ நெல் மூட்டையெல்லாம் தூக்கிட்டு வருவாங்க. அதுக்கெல்லாம் ஸ்ட்ரென்த்து வந்து இந்த கம்பு கேழ்வரகு தான். அவங்களாம் அந்த கூழ் குடிச்சு தான் அந்த காலத்தில் வளர்ந்தாங்க. நம்மள மாதிரி இட்லி தோசை சாப்பிட்டு வாழல. அவங்களாம் கம்பங்களி, உளுந்தங்களி இது மாதிரிலாம் ஸ்ட்ரென்த்தாக ஆரோக்கியமாக சாப்பிட்டு தான் ஆரோக்கியமாக இருந்தாங்க. 100 வயசு வரைக்கும் இருந்தாங்க. இப்போல்லாம் பாருங்கள், அவ்வளோலாம் இருக்கிறாங்களா யாராவது? இப்போல்லாம் இருக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு 40 தாண்டதே கஷ்டமாக இருக்குது. இது நல்லா வேகட்டுங்க. அந்த சைடு பார்த்தீங்கன்னா கொழுக்கட்டை வந்துட்டுருக்கு. ஸ்வீட் கொழுக்கட்டையும் கார கொழுக்கட்டையும் வந்துட்டுருக்கு. கேழ்வரகு கம்பில் நம்ம வந்து இன்றைக்கி 3 விதமாக செஞ்சுருக்கோம். இனிப்பு கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை, கார அடை. அதே மாதிரி இனிப்பு அடையும் செய்யலாம். நான் இனிப்பு அடை செய்யலை, 3 விதமாக செஞ்சுருக்கேன் இன்றைக்கி. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்துங்க. நான் இப்போ டிஸ்பிளேயில் காட்டுறேன் எல்லாத்தையும் எடுத்து. அடை நல்லா சூப்பராக வந்துட்டுருக்கு. ஸ்லோ ஃபயரில் வச்சுடுறேன். கொழுக்கட்டையை பார்க்கலாங்களா? இப்போ பாருங்கள், கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை. மேலே வந்து கார கொழுக்கட்டை வந்துடுச்சு. கார கொழுக்கட்டையோட வந்துடுச்சு. எடுத்துடலாம் நம்ம. இது பார்த்தீங்கன்னா தித்திப்பு கொழுக்கட்டை. இப்போ பாருங்கள், ஸ்வீட் கொழுக்கட்டையும் எடுத்தாச்சு, கார கொழுக்கட்டையும் எடுத்தாச்சு. அதே மாதிரி கேழ்வரகு கம்பு அடையும் ரெடி. எடுத்துடலாங்களா? அடையும் எடுத்துட்டோம். அடையும் எம்மையாக எடுத்தாச்சு, ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், கேழ்வரகு கம்பு தித்திப்பு கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அதே மாதிரி கார கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இது வந்து அடை, கார அடை ரெடி ஆகிடுச்சு. நம்ம 3 விதமான ஒரே மாவில் 3 விதமான பொருள் செஞ்சுருக்கோம். எல்லாம் ஆரோக்கியமானது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.